வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொண்டைக்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொண்டைக்கடலையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, மெக்னீசியம், தாதுக்கள், நிறைய ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவே நிறைந்திருக்கு. இப்போ இந்த கொண்டைக்கடலையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத முறையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோங்க. கொண்டைக்கடலையை அப்படியே நீங்கள் வேக வைத்து சாப்பிடுவதை விட இரவு முழுவதும், அதாவது 8லிருந்து 10 மணி நேரம் ஊற வைத்து நன்கு வேக வைத்து அல்லது முளை கட்டி நீங்கள் சாப்பிடும்போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். வாயு தொல்லை எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. ஸோ நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து பெட்டகமாக இருக்கக்கூடிய இந்த கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ போயிடலாம். செரிமான மண்டலத்தை மேம்பாடு செய்வதற்கு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொண்டைக்கடலையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்குங்க. கொண்டைக்கடலில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய சாலியபிள் ஃபைபர் அந்த நார் சத்து செரிமானத்தை சீராக்குது. குடல்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் ஆரோக்கியமான பாக்டீரியாக்களையும் மேம்படுத்துது. ஸோ குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம், அதனுடைய எண்ணிக்கையை கொண்டைக்கடலை அதிகரித்து குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டுவிடும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே கொண்டைக்கடலை உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை குணப்படுத்தி இருக்கிறதுக்கு, அந்த டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு கொண்டைக்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டைக்கடலை கொண்டு இருக்கு. ஸோ குறைந்த கிளைசெமிக் குறியீடுனா என்னன்னா, இப்போ குறைந்த கிளைசெமிக் குறியீடுனா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசெமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஹை கிளைசெமிக் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த உணவுகளை கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ இப்போ கொண்டைக்கடலையை நீங்க சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வதற்கூடிய அந்த டார்கெட் செய்யாம மெதுவாக தான் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். செரிமானம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலினுடைய சுரப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கொண்டைக்கடலையில பார்த்தீங்கன்னா புரதங்கள் இன்சுலின் சுரப்பை சீராக்கி நார் சத்துக்களோட இணைந்து டைப் 2 சர்க்கரை நோயை வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பிளட் சுகர் லெவலை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். நாளடைவில் உங்களை அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வச்சிருங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இருந்தே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைக்கிறதுக்கு கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கலாம். நீடித்த நிறைவு தன்மை உங்களுக்கு கொண்டைக்கடலை கொடுக்கும். புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம், ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து கொண்டைக்கடலையில் அதிக அளவில் இருக்கிறதால இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீண்ட நேரத்திற்கு பசி உங்களுக்கு எடுக்காது. ஸோ இதனால தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதை நீங்க குறைத்துக் கொள்ளலாம். கலோரிகளினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். குறைந்த கலோரிகள் அதிக ஊட்டச்சத்தை கொண்டைக்கடலை உங்களுக்கு கொடுக்கறதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. அப்போ அதிகப்படியான உடல் எடை உங்களுக்கு அதிகரிக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது கொலஸ்ட்ரால் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம எரித்துக் கொள்ளலாம். இதனால தொப்பை, அதிகரித்திருக்கக்கூடிய உடல் எடையெல்லாம் நமக்கு கட்டுக்கோப்பா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா கொண்டைக்கடலையில தான் நமக்கு ஒரு சிறப்பான உணவாக இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ கொண்டைக்கடலை உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு முதல் முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொண்டைக்கடலையில் இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள்லாம் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை இது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும்.
பொட்டாசியம் சத்து ரத்த நாளங்களினுடைய அழுத்தத்தை வந்து குறைத்து சீரான ரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறதால ஹை பிபி அப்படின்ற ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படுவதன் மூலமாக போதுமான அளவுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து செல்லும் போது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கும். இதய தசைகள் எல்லாம் வலுவாக இருக்கும். இதயத்தினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே இதன் மூலமாக மேம்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக இதயத்தை நீங்க வலுவாக மாற்றிக்கொள்ளலாங்க. எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. போன் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா தாதுக்களினுடைய ஒட்டுமொத்த அளவு உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொண்டக்கடலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கொண்டக்கடலையில் வந்து கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் மற்றும் நிறைய விட்டமின்களும் நிறைந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே எலும்புகளினுடைய கட்டமைப்பை வந்து வலுவாக்குறதுக்கும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புகளை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த எலும்பையுமே உங்களுக்கு வந்து வலுவாக மாற்றி கொடுக்கறதுக்கு, உடல் அமைப்பை வந்து நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்காமே கொண்டக்கடலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இரும்புச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் வந்து கொண்டக்கடலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உடல்ல ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ இரும்புச்சத்து குறையிறதால தான் நீங்கள் ரத்த சோகை உங்களுக்கு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரும்புச்சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனையே சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல, ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் நமக்கு தோன்றதான் செய்யும். ஸோ இதுதான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். சுறுசுறுப்பாகவே நம்ம இருக்க மாட்டோம். ஒரு சின்ன வேலைகளை செய்யறது கூட நம்ம மந்தமாக தான் வந்து செயல்படுவோம். இது மாதிரிலாம் இல்லாம உடல் மீண்டும் பழைய நிலைமைக்கு சுறுசுறுப்பாக போகணும், ரத்த சோகையை கியூர் பண்ணணும்னா இரும்பு சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கணும். அதுக்கு தான் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளணும். கொண்டக்கடலை எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து பெற்றுக்கொண்டு ரத்த சோகையிலிருந்து நீங்க விடுபட்டு சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்குறதுக்கு நீங்க வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டக்கடலையில் இருக்குங்க. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு கொண்டக்கடலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பியூட்ரேட் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் வந்து இருக்கு. ஸோ கொண்டக்கடலை வந்து செரிமானம் ஆகும்போது குடலில் வந்து பியூட்ரேட் அப்படின்ற அந்த கொழுப்பு அமிலம் வந்து உருவாகும். இது பெருங்குடல் பகுதியில் வீக்கத்தை வந்து குறைத்து புற்றுநோய் செல்கள் உருவாவதை முன்னாடியே உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செல்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் முன்னாடியே வந்து பாதுகாக்கும். இதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் அதன் மூலமா நமக்கு வந்து உடல்ல நுழைந்து எந்த விதமான பிரச்சனையும் புற்றுநோயும் நமக்கு வந்து ஏற்படாது. நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய அந்த செல்களையும் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளலாம். புற்றுநோய் ஏற்பட்டிருந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கும் அந்த புற்றுநோயினுடைய தாக்கம் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்குமே கொண்டக்கடலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. ஸோ குறிப்பாக கொண்டக்கடலை வந்து வேக வைத்த தண்ணீரில் அதில் கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் நிறைந்திருக்கும். சூப் வைக்கும் போதும் அல்லது கொண்டக்கடலை வந்து குழம்பு வைக்கும் போதும் அந்த தண்ணீர் வந்து வீணாக்காமல் நீங்கள் சேர்த்துக்கொள்வது அப்படின்றது கூடுதலாக பலனை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொண்டக்கடலை எடுத்துக்கொண்டு மருத்துவம் பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.